ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது என் பக்கம் இருக்கிற ஆன்சிஸ்ட் முன்னோர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த பக்கம் உங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறமா இது இந்த கார்டு யூனிவர்சல் என்ன சொல்ல நினைக்குது. இது பார்த்தீங்கன்னா கைடன்ஸ். ஓகேங்களா, இந்த 2 கார்டு கைடன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான். மற்ற இன்னும் 2 கார்டு இருக்கு, அது எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஓகேங்களா, என் பக்கம் இருக்கிற ஆன்சர்ஸை உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேங்களா, குப்பிட் ஹீரோஸ் ஹேவ் ஃபெய்த், லவ் இஸ் கம்மிங், சர்ப்ரைஸ் இன்வென்ஷன் ஸ்டக் பை லவ். இப்போ என் பக்கம் இருக்கிற முன்னோர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, நீ அதிலே ஸ்டக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் இருக்கு. ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இன்னொருத்தர் ப்ரொபோசல் வருங்க, அதை பத்தி நான் ஃப்ராங்கா பேச விரும்புறேன். ஓகேங்களா, இதனால என்னன்னா அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு ஸ்டக். ஓகேங்களா, அதுதான் நான் இந்த கார்டில் மீன் பண்றேன். ஓகேங்களா, எனக்கு தோன்றது அதான். ஓகேங்களா, என் பக்கம் இருக்கிற முன்னோர்கள் அதுதான் சொல்ல நினைக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ உங்க பக்கம் இருக்கிற முன்னோர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே, டாக்கிங் இன்ட்ரெஸ்டிங், அவாய்டிங் மெசேஜ், டெக்ஸ்ட், கால், இமெயில், டாக்கிங் மோர். அதாவது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு, ஆனா மெசேஜை அவாய்ட் பண்றீங்க. டெக்ஸ்ட் கால் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இமெயில்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுதான் இது பேசுறது. ஓகேங்களா, அதுதான் இது சொல்லு. உங்க முன்னோர்கள் அதை சொல்ல விரும்புறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்றதுதான் இதுக்கான கார்டு. ஓகேங்களா, காஃபி கப் என்னன்னா, மீட்டிங், டாக்கிங், சர்வேரிங் த மூமெண்ட், ஃபீலிங், evaluated a building friendship. ஓகேங்களா, என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் நீங்க தொடருங்க அப்படின்றாங்க. ஒருத்தரை மீட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்க போய் பார்த்து பேசுங்க அப்படின்றாங்க. அதுதான் உங்க முன்னோர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா, தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கார்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறது அப்படின்றத பார்க்கலாமா. ஓகே, ஒன் செகண்ட் இருந்து அடிக்கிறத. ஓகே, நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கார்டை. செகண்ட். ஓகே, இப்போ ஓகே, அதாவது உங்களுக்குள்ளேயே யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா காம்படிஷன் இருக்குன்றாங்க. த ஸ்னேக் காம்படிஷன், எனிமி, த அதர் உமன் லுக் ஓவர் யூ ஷோல்டர். ஓகேங்களா, உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க. அதுவும் இல்லாம உங்களை காம்படிஷன்னா காம்படிட்டிவா பாக்குறாங்க. ஓகேங்களா, சப்போஸ் இதே மாரி பார்க்காம கிளாக் நீடிங் டைம், சர்க்கிள்ஸ் டேக்ஸ் டைம் டு ஹீல், ப்ராசஸிங். ஓகேங்களா, நீங்க ஹீலிங் பண்ற இதுல போட்டீங்க அப்படின்னா அது நல்ல விதமா மாறும் அப்படின்றாங்க. நீங்க இந்த எனர்ஜில இல்லாம ஹீலிங் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது ப்ரொஃபஷனலா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். ஓகேங்களா, இது மென்னுக்கும் பொருந்தும், உமனுக்கும் பொருந்தும், 2 பேருக்கும் பொருந்தும். நான் உமன் மட்டும் சொல்லலை, மென்னுக்கும் பொருந்தும். ஏன்னா கூட ஒர்க் பண்றவங்களான்ட்டும் இல்லை, ஐ திங்க் என்னன்னா கூட இருக்கிறவங்களால இந்த இது ஒரு. ஓகேங்களா, உமன் பிடிச்சிருக்கு, பட் ஆனா இருந்தாலும் 2 பேருக்கு இது பொருந்தும். ஓகேங்களா, நீங்க ஹீலிங் ப்ராசஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது உங்க கூட இருக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதுதான் கிளாரிட்டி. ஷார்ட்ஸ் ரோஸ். ஓகேங்களா, உங்க கூட இருக்கிறவங்களை பத்தி அவங்களுக்கு கிளாரிட்டி நல்லா தெரியும் அப்படின்றாங்க. கிளாரிட்டி அண்ட் ட்ரூத், ரிவலேஷன்ஸ், ஆனர், ப்ரொடக்ஷன், டிமென்ஷன்.
நீங்க இவங்க கிட்டலாம் இருந்து ஹீல் பண்ணி உங்களை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அது உமன் ஆகட்டும் மென் ஆகட்டும், இது எந்த ஜெண்டர் இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல ஸ்பெசிபிக்கா. ஆனா வந்து இது இவங்களால பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு புரியுது. பட் இதான் கிளாரிட்டி. ஓகேங்களா? கிளாரிட்டி. உங்களை வந்து நீங்க வந்து பாதுகாத்துறதுல வந்து டிட்டர்மினேஷனா இருங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து யூனிவர்ஸ் சொல்ல விரும்புறாங்க. ஓகேங்களா? சரி, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு பார்ப்போமா? ஓகே. ஹார்ட் broken வந்திருக்கு. டீப்லி ஹர்ட், சேட், ஃபீலிங் லாஸ், கிரேவிங், டிசக்கெட், பிரேக்கெட். அதாவது வந்து இது வந்து ரிலேஷன்ஷிப்பு பொருந்தலாம். எந்த ரிலேஷன்ஷிப்லாம் பொருந்தலாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் பொருந்தலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்களால வந்து ரொம்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றதான் வந்து ஏஞ்சல் சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்றா இவங்க சொல்ல விரும்புற ஹார்ட் பிரேக்கன். டெத் இது பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர், நோ செகண்ட் சான்ஸ், ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம், வாட் இஸ் குட் டே. அதாவது டைட் இஸ் டைட். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதை அக்செப்ட் பண்ணிட்டு பழகுறீங்கன்னா வந்து உங்களோட நல்லதுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து விலக்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது தெரியாம வந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுன்ட்டு. ஓகேங்களா? எது நடந்தாலுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பழகணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? உங்க கூட இருந்தா வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் வந்து கடவுள் வந்து பிரிச்சு ஏஞ்சல் சொல்றது என்னன்னா கஷ்டமா இருந்திருக்கும், நீ ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இது பண்ண கைடன்ஸ். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாவே இருக்கட்டும், உங்களுடைய குரோத்லயும் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் பாருங்க அப்படின்றாங்க. அதுதான் ஏஞ்சல் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 2 கார்டு வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் கைடன்ஸ். ஓகேங்களா? என்னன்னா அடிக்ஷன். நீங்க அடிக்ஷன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸிங், அதுவும் அடிக்ஷன் தான். பட் ஆனா ஒரு பர்சன் மேல அடிக்டா இருக்கீங்க இல்லையா, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், அதர் ரிலேஷன்ஸ், மதர் ஃபாதர், வாட் எவர். ஓகே, எதுவா இருந்தாலும் ஓகேவா, ரொம்ப வந்து அடிக்ஷனா இருக்கிறது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோடிபெண்டன்ஸ். நீங்க வந்து ரொம்ப வந்து அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் டிபெண்டன்சினா அவங்களே சார்ந்து இருக்கு. ஆனா நீங்க கோடிபெண்டன்ஸே இருக்க நிமிஷம் தப்பா சொல்லணும். 1 செகண்ட். அப்டிஷன் ரொம்ப வந்து அவங்க மேலே அவங்களே ஃபோக்கஸ் பண்றது. ஓகேங்களா? அதுதான் வந்து அடிக்ஷன். டிஸ்டெப் பொசிஷன், கண்ட்ரோல், எமோஷனல் பிளாக். அதாவது வந்து இந்த அடிக்ஷனால வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா எமோஷனல் பிளாக் வரும். ஓகேங்களா? நீங்க வந்து சரியா யோசிக்கவும் மாட்டீங்க, எப்படி பண்ணணும்னு கூட மைண்ட் வந்து வேலை செய்யுது. ஓகேங்களா? அதுதான் மைண்ட் வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகாது அடிக்ஷன்னால. ஓகேங்களா? இந்த அடிக்ஷனை விட்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா டிராகன் ஃபிளை. ஓகேங்களா? டிராகன் ஃபிளை என்னன்னு சொல்லுவாங்க, இந்த தும்பி சொல்லுவீங்க இல்லையா, தும்பி சொல்லுவீங்களா, அது வந்து ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஸோ லைட் ஹார்ட்டட் and at finding out change things come to light here. நீங்க வந்து லைட் ஹார்ட்டடா எல்லாத்தையுமே எடுத்து ஆரம்பிக்கிறப்போ எல்லாத்தையும் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ண வந்தீங்கன்னா ஃபைண்டிங் அவுட், ஆனால் அதை கண்டுபிடிச்சி நீங்க அதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா திங்ஸ்னா நீங்க நினைக்கிற அனைத்துமே வந்து நல்லதான் நடக்கும். லைட் அண்ட் ஹீல், ஒளியும் கிடைக்கும், அதே மாதிரி ஹீலிங்கும் கிடைக்கும். ஹீல் உங்களோட செல்ஃப் வந்து ஹீல் பண்ணுவீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கைடன்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து என் பக்கம் இருக்கிற ஆன்சிஸ்டர் ஆகட்டும், உங்க பக்கம் ஆன்சிஸ்டர், யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ், அப்புறம் 2 கைடன்ஸ், இன்னும் வந்து அடிஷ்னலா வந்து 2 கைடன்ஸ். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இது நான் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி எடுக்கணும்னு தோணல. பட் ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ்க்காக உட்காந்து எடுத்தேன். அந்த சமயத்துல வந்து இதே மாதிரி வந்து ட்ரைன் பண்ணி ஓகே இது கொடுக்கலாம் கைடன்ஸ், யாருக்கோ ஒருத்தருக்கு இது தோணும், இங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து தேவைப்படுதுன்ற தான் வந்து இன்னைக்கு நான் உட்கார்ந்த கைடன்ஸ் கார்டுல. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. லாங் வீடியோ தான் வருது, பட் அதை நீங்க பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா?
நீங்க எதுல வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறீங்களோ அதை வந்து ஹீல் பண்ணுங்க. அது பிசினஸா இருக்கலாம், இல்ல கிரிக்கெட்டா இருக்கலாம். எது நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க இந்த கைடன்ஸ் மூலமா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்க பக்கம் இருக்கிற முன்னோர்கள் இல்ல வந்து எல்லாமே வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒண்ணு கூடிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து என் பக்கம் இருக்கிற ஆன்சிஸ்டர்ஸும் உங்க பக்கம் இருக்கிற முன்னோர்கள், யூனிவர்ஸ், ஆன்சிஸ்டர் எல்லாருமே, ஏஞ்சல்ஸ், கைடன்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணு கூடி வந்து இன்னைக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால வந்து நீங்க கன்ஃபார்மா இந்த ரீடிங்க பாருங்க. ஏன்னா பெரிய லாங் வீடியோவும் ஆயிடுச்சு. ஸோ பாப்பீங்கன்னு கன்ஃபார்மா நான் நம்புறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.